Dear students, இந்த வீடியோவில் நம்ம 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் சப்ஜெக்டில் யூனிட் 4 எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் எலக்ட்ரிக் சார்ஜ் அந்த லெசனோட எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டாப்பிக்கை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அப்படின்னா தமிழில் மின்னழுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கலாம். எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் இஸ் அ மெஷர் ஆஃப் தி ஒர்க் டன் ஆன் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் டு பிரிங் இட் டு த பாயிண்ட் அகெயின்ஸ்ட் ஆல் எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸஸ். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்கலாம். எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அப்படின்றது ஒரு சார்ஜு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. ஸோ அப்படி மூவ் ஆகும்போது இங்கே நடந்த இந்த சார்ஜ் இங்கேருந்து மூவ் ஆகிறதுக்கு ஒரு ஒர்க் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த ஒர்க்கை மெஷர் பண்ணுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம டயக்ராமை வச்சு புரிஞ்சிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடியே எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு டாப்பிக்கை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் அதுக்கான வீடியோவை கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ பாசிட்டிவ் சார்ஜை கன்சிடர் பண்ணும்போது அதை சுற்றி நேச்சுரலாகவே ஃபீல்டு லைன்ஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. பட் அது பக்கத்தில் ஒரு டெஸ்ட்டு சார்ஜை கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம கொண்டு போகிற டெஸ்ட்டு சார்ஜ் பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா சோர்ஸ் சார்ஜும் பாசிட்டிவாக இருந்ததுன்னா அங்கே நடக்கிற ரிப்பல்ஷனை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். கொண்டு போகிற டெஸ்ட்டு சார்ஜ் சப்போஸ் நெகட்டிவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜும் இந்த நெகட்டிவ் சார்ஜும் அட்ராக்ட் ஆகிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அப்போ சார்ஜை சுற்றி நேச்சுரலாகவே எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு லைன்ஸ் இருக்குது. அந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு லைன்ஸை ஒரு டெஸ்ட்டு சார்ஜை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதே ஒர்க் தான் இங்கே இருக்கிற 3 ஏரோ மார்க்ஸுமே வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு லைன்ஸ்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு லைன்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே சார்ஜஸ் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ சார்ஜோட எல்லா டைரக்ஷன்லையுமே வந்து எனக்கு என்ன இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனோட டைரக்ஷனை நான் வந்து ஒரு ஏரோ ஹெட்டை வச்சு இண்டிகேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு லைன்ஸஸ் இருக்குது. இங்கே ஒரு சார்ஜ் வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஏன்ற பாயிண்டில் இங்கே சார்ஜ் இருக்கிறத மறந்துடுங்க. ஏன்ற ஒரு பாயிண்டில் இருந்து சார்ஜை நான் பீன்ற பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணலாம். அப்படி இல்லை பீன்ற பாயிண்டில் இருக்க சார்ஜை ஏன்ற பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணலாம். செகண்ட் டயக்ராம் பாருங்கள். ஸோ இப்போ சார்ஜ் வந்து பி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. என்ன சார்ஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஓகேங்களா? இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எந்த டைரக்ஷனில் இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் வந்து என்ன டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இந்த டைரக்ஷன் வந்து இப்படி இருக்குது எனக்கு இல்லையா? ஸோ நான் பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ண போகிறேன்னா பீன்ற ஒரு பாயிண்ட்டிலேருந்து ஏன்ற ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வர போகிறேன். ஸோ அப்போது இங்கே இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் இந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டான ஒரு டைரக்ஷனில் மூவ் ஆகுது. இந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டான ஒரு டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ஸோ அப்போ பீன்ற பாயிண்ட்ல இருந்து சார்ஜ் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஏன்ற பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுது. ஸோ எதுக்கு அகெயின்ஸ்டாக மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எலக்ட்ரிக் ஃபோர்ஸோட டைரக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக மூவ் ஆகுது. ஓகேவா? ஸோ பியிலேருந்து ஒரு சார்ஜ் ஏக்கு மூவ் ஆகுது அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஒர்க் நடந்திருக்கு. ஸோ இந்த ஒர்க்கை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒர்க்கு தான் என்னன்னு சொல்கிறோம், எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் ஈஸியாக இப்போ புரிஞ்சிக்க முடியும். எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல் இஸ் அ மெஷர் ஆஃப் தி ஒர்க் டன் ஆன் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். இங்கே ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இந்த சார்ஜ் இந்த பிளேஸ்லேருந்து இந்த பிளேஸ்க்கு மூவ் ஆகுது. ஓகேவா? ஸோ எப்படி மூவ் ஆகுது, ஆன் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் டு பிரிங் இட் டு தட் பாயிண்ட் அகெயின்ஸ்ட் ஆல் எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸஸ். பீன்ற பாயிண்ட்லேருந்து ஏக்கு மூவ் ஆகும்போது இதோட டைரக்ஷன் வந்து இப்படி இருக்குது. இதுக்கு அகெயின்ஸ்டான எலக்ட்ரிக் ஃபோர்ஸில் தான் அது என்ன ஆகுது, மூவ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஒர்க்கை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டாபிக் பாருங்கள், எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னா என்னென்னா தமிழில் மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது டாபிக்ஸ் வந்து நம்ம பாயிண்ட் பை பாயிண்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், charged object is provided with a conducting path. charged objectனா என்ன, பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் இருக்கிற ஒரு சிஸ்டமை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சார்ஜ்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் இங்கே சார்ஜ்டு ஆப்ஜெக்டாக எதை கன்சிடர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் வயரை கன்சிடர் பண்ணியிருக்கேன். இந்த ரெட் கலர் தின் வயர் வந்து ஒரு காப்பர் வயர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதே வயரை நான் இங்கே ஜூமில் ட்ரா பண்ணியிருக்கேன். அதாவது இந்த ஒயரை நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ பெருசு நமக்கு தெரியும். ஓகேவா? உங்களோட ஈஸியான அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த டயக்ராம். ஸோ இந்த காப்பர் வயரை ப்ராடாக ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு தெரியும் ஒரு சிஸ்டம், ஒரு
கண்டக்டிங் மெட்டீரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அதில் பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கும் நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும். ஸோ இந்த டாட்டாக இருக்கிறது எல்லாமே ரெஸ்பெக்டிவ்லி பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், சார்ஜ் ஆப்ஜெக்ட் இஸ் ப்ரொவைடட் வித் ஏ கண்டக்டிங் பாத். சார்ஜ் ஆப்ஜெக்டை நான் என்ன எடுத்துக்கிட்டேன், காப்பர் வயர் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த காப்பர் வயர் என்ன பண்ணுது, ஒரு கண்டக்டிங் பாத்தை க்ரியேட் பண்ணுது. ஏன் கண்டக்டிங் பாத்தை அது க்ரியேட் பண்ணுது, பிகாஸ் அது ஒரு சார்ஜ்டு ஆப்ஜெக்ட். ஓகேவா. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், எலக்ட்ரான் ஸ்டார்ட் டு ஃப்ளோ த்ரூ த பாத் ஹையர் பொட்டென்ஷியல் டு லோயர் பொட்டென்ஷியல் ரீஜியன். நான் வந்து ஒரு சார்ஜ்டு ஆப்ஜெக்டை எடுத்துக்கிட்டேன். அதில் பாசிட்டிவ் சார்ஜும் இருக்குது நெகட்டிவ் சார்ஜும் இருக்குது. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் நம்ம என்னன்னு சொல்லலாம், எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸு எந்த டைரக்ஷன்லேருந்து எந்த டைரக்ஷனுக்கு ஃப்ளோ ஆகுன்னு சொல்கிறாங்க, எலக்ட்ரான் ஸ்டார்ட் டு ஃப்ளோ through the path higher potential to lower potential. higher potentialனா என்ன மேம் அப்படின்னா, வெரி ஈஸி. ப்ளஸ் எந்த இடத்துல இருக்கோ அது ஹையர் பொட்டென்ஷியல் ரீஜியன், மைனஸ் எந்த இடத்துல இருக்கோ அது லோயர் பொட்டென்ஷியல் ரீஜியன். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல சார்ஜ் ஆப்ஜெக்ட்குள்ளே யார் இருக்காங்க, பாசிட்டிவ் சார்ஜும் இருக்காங்க நெகட்டிவ் சார்ஜும் இருக்காங்க. ஸோ அப்போ எலக்ட்ரான்ஸும் இருக்காங்க உள்ள இல்லையா. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸு எந்த டைரக்ஷன்லேருந்து எந்த டைரக்ஷனுக்கு ஃப்ளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் டைரக்ஷன்லேருந்து பாசிட்டிவ் டைரக்ஷனுக்கு மூவ் ஆகாது. பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டார்ட் டு ஃப்ளோ த்ரூ த பாத் ஹையர் பொட்டென்ஷியல் டு லோயர் பொட்டென்ஷியல். அது ஹையர் பொட்டென்ஷியல் எங்கே இருக்கோ அந்த டைரக்ஷன்லேருந்து தான் லோயர் பொட்டென்ஷியலுக்கு மூவ் ஆகும். அப்போ எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். எதுக்காக ஏரோ ஹெட் நான் எப்படி போடுறேன், பிகாஸ் ஹையர் பொட்டென்ஷியல்லேருந்து தான் லோயர் பொட்டென்ஷியலுக்கு சார்ஜ் வந்து மூவ் ஆகும். ஓகேவா. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், potential difference is produced by cell or battery. ஸோ இந்த சார்ஜ் ஹையர் பொட்டென்ஷியல்லேருந்து லோயர் பொட்டென்ஷியல் மூவ் ஆகணும் அப்படின்னா இங்கே ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை நம்ம அப்ளை பண்ணணும் இல்லையா. இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை அப்ளை பண்ணுற சோர்ஸ் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் அண்ட் பேட்டரி. ஆல்ரெடி வந்து நம்ம லோயர் கிளாஸஸ்லேயே பார்த்துருப்போம் செல் அண்ட் பேட்டரியோட எலக்ட்ரிக் சிம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு. செல் அப்படின்னா ஒரு லாங்கர் லைன் ஒரு ஷார்ட்டர் லைன். இதை வந்து செல்லோட சிம்பிளாக சொல்லுவாங்க. இந்த லாங்கர் லைன் வந்து பாசிட்டிவ் டெர்மினல், இது வந்து நெகட்டிவ் டெர்மினல். இது ஹையர் பொட்டென்ஷியல் ரீஜியன், இது லோயர் பொட்டென்ஷியல் ரீஜியன். ஸோ பேட்டரி அப்படின்னா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், 2 or more செல் கனெக்டடாக இருந்தது அதை நம்ம பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அப்போது பேட்டரி அப்படின்னா செல்லோட சிம்பிள் போல் ஒரு 4-5 சிம்பிள்ஸ் வந்து ஒன்றா ஜாயின் ஆகிருக்கும். ஓகேங்களா. பிகாஸ் 2 or more செல்ஸ் கனெக்ட் ஆகிருந்தால் அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பேட்டரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கண்டக்டிங் மெட்டீரியலில் எலக்ட்ரான்ஸ் ஹையர் பொட்டென்ஷியல்லேருந்து லோயர் பொட்டென்ஷியல் மூவ் ஆகிறதுக்கு இங்கே ஒரு ஒர்க்கு கொடுக்கணும். அந்த ஒர்க்கு வந்து எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்னு சொல்லலாம். ஸோ அந்த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் ஒரு சோர்ஸ் தான் அப்ளை பண்ணுது. ஸோ அது என்ன சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் அண்ட் பேட்டரி. ஸோ இதோட ஒர்க் என்ன அப்படின்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணி கொடுக்குறது. ஸோ நம்ம ஜென்ரலாக வந்து செல் எங்கே யூஸ் பண்ணுறோம், டிஜிட்டல் கிளாக்கில் யூஸ் பண்ணுறோம், நம்ம வாட்சில் செல்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. பேட்டரி எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், டிவி ரிமோட்டில் யூஸ் பண்ணுவோம், டார்ச் லைட்டில் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே சோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ இதோட ஒர்க் என்ன அப்படின்னா எலக்ட்ரான்ஸை ஒரு ஹையர் பொட்டென்ஷியல்லேருந்து லோயர் பொட்டென்ஷியலுக்கு மூவ் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை அந்த சர்க்யூட்டில் கொடுக்கறது தான் இதோட ஒர்க். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எலக்ட்ரான்ஸ் மூவ் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு. இந்த இடத்துல ஹையர் பொட்டென்ஷியல்லேருந்து லோயர் பொட்டென்ஷியலுக்கு எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது. நம்ம ஃபர்ஸ்டே படிச்சிட்டோம் ஃப்ளோயிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒன்றா ஃப்ளோ ஆகிட்டே இருந்தது கண்டினியூஸாக அப்படின்னா அங்கே எலக்ட்ரிக் கரண்ட் உருவாகும். ஸோ இங்கே நான் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டேன். ஹையர் பொட்டென்ஷியல்லேருந்து லோயர் பொட்டென்ஷியலுக்கு எலக்ட்ரான் மூவ் ஆகிடுச்சு. ஸோ மூவ் ஆகும்போது எனக்கு இங்கே என்ன க்ரியேட் ஆகும், எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறதுனால எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு. ஓகேங்களா. ஸோ ஐ ஹோப் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட். நெக்ஸ்ட்டு டாபிக் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். ஓகேங்களா. ஸோ டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டை தமிழில் மின்னோட்டத்தின் திசை அப்படின்னு சொல்கிறாங்க. கரண்ட்டாக ஃபஸ்ட்டு நமக்கு என்னன்னு தெரியணும். ஃப்ளோயிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. தமிழில் இதை மின்னூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரான்களின் ஓட்டமே என்னன்னு சொல்கிறோம், நம்ம மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லிசன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடுக்கு நான் ஒரு பல்ப் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு பேட்ரி யூஸ் பண்ணியிருக்கேன், சம் கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ் அதாவது
அதாவது ஒரு காப்பர் வயரை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த சர்க்யூட் வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்மா. க்ளோஸ்டு சர்க்யூட்டாக இருந்தால் மட்டும்தான் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், எங்கேயுமே வந்து நிற்காமல் கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகும். எலக்ட்ரான்ஸ் கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா தான் அந்த இடத்துல எலக்ட்ரிக் கரண்ட் வந்து சப்ளை ஆகும். ஸோ அதை எடுத்துக்கிட்டு தான் இந்த பல்ப் என்ன ஆகுது, க்ளோ ஆகுது. இதுவே வந்து அன்க்ளோஸ்டு சர்க்யூட்டாக இருந்தது அப்படின்னா பல்ப் வந்து க்ளோ ஆகாது. ஸோ ஹையர் செகண்டரியில் நீங்கள் மூவ் ஆகும்போது அதில் வந்து ஸ்விட்சுன்ற ஒரு சிம்பிளை வச்சு ஆஃப் ஆன்ன்ற மெத்தடில் க்ளோஸ்டு சர்க்யூட் அன்க்ளோஸ்டு சர்க்யூட்டை இன்னும் ப்ரீஃபாக பார்ப்பீங்க. லிசன்மா. ஸோ இந்த கண்டக்டிங் மெட்டீரியல் அதாவது ஒரு சார்ஜ்டு ஆப்ஜெக்டில் பாசிட்டிவ் சார்ஜும் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜும் இருக்குது. ஸோ நெகட்டிவ் சார்ஜ் தான் நமக்கு யார், எலக்ட்ரான்ஸு. ஸோ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிட்டே இருந்தால் மட்டும்தான் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து க்ரியேட் ஆகும் இல்லையா? ஸோ நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் பார்த்தோம். எலக்ட்ரான்ஸ் ஸ்டார்ட் டு ஃப்ளோ த்ரூ த பாத் ஹையர் பொட்டென்ஷியல் டு லோயர் பொட்டென்ஷியல். எலக்ட்ரான் அப்படின்றது ஹையர் பொட்டென்ஷியல்லேருந்து தான் லோயர் பொட்டென்ஷியலுக்கு மூவ் ஆகும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போது இந்த கண்டக்டிங் மெட்டீரியல் இந்த காப்பர் ஒயரில் எனக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. நெகட்டிவ் சார்ஜ் யார், எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போ எலக்ட்ரான் இதுதான் பாசிட்டிவ் டெர்மினல், அப்போ இதுதான் ஹையர் பொட்டென்ஷியல் ரீஜியன். இந்த ரீஜியன்லேருந்து தான் லோயர் பொட்டென்ஷியல் ரீஜியனுக்கு மூவ் ஆகும். ஸோ அப்போது எலக்ட்ரான்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், இங்கேருந்து இப்படி போகும் இல்லையா? அதனால தான் நான் ஏரோ மார்க்கை இப்படி போட்டிருக்கேன். இந்த 3 ஏரோ மார்க்ஸுமே எலக்ட்ரான்ஸ் வந்து எந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்றத மட்டும் தான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ ஹியர் இங்கே லெஃப்ட்லேருந்து ரைட் வந்து எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இந்த இடத்துலேருந்து இங்கே, இந்த இடத்துலேருந்து இங்கேன்னு கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. ஸோ ஃப்ளோ ஆகிட்டு போகும்போது இங்கே இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிசன்மா இதோட கண்டினியூஷன் தான் இதுக்குள்ளே இருக்கிற இந்த ராட் மாதிரியான செட்டப்பும். ஓகேங்களா? ஸோ இதுலேயுமே வந்து நெகட்டிவ் சார்ஜ் தான் இருக்குது. நமக்கு தெரியும் நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும், பாசிட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணும் இல்லையா? ஸோ அப்போது இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுதுன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணுது. அப்போ சர்க்யூட் வந்து எங்கேயுமே பிரேக் ஆகலை. ஸோ இந்த ஒர்க் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது. அப்போ கண்டினியூஸாக எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த சர்க்யூட்டில் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து சப்ளை ஆகும். சப்ளை ஆகிற எலக்ட்ரிக் கரண்ட்டை எடுத்துக்கிட்டு இந்த பல்ப் வந்து க்ளோ ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ இதில் எலக்ட்ரான்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் சார்ஜஸ், பாசிட்டிவ் சார்ஜஸ் மூவ் ஆகும். லிசன், எலக்ட்ரான்ஸ்னால் என்ன, நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இதோட டைரக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா கரண்ட்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கும். ஸோ லிசன், கரண்ட்னா என்ன, பாசிட்டிவ் சார்ஜை நம்ம கரண்ட்டுன்னு சொல்கிறோம், நெகட்டிவ் சார்ஜ் வந்து எலக்ட்ரான்ஸ்னு சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரான்ஸோட டைரக்ஷன் இப்படி இருந்தது அப்படின்னா அங்கே க்ரியேட் ஆகிற பாசிட்டிவ் சார்ஜோட டைரக்ஷன் வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ லிசன், செல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான சிம்பிள் வந்து இதுதாம்மா. ஓகேங்களா? ஸோ செல் வந்து இஸ் அ சோர்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு சோர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், செல்லுன்னு சொல்கிறோம். இதை வந்து ஒரு லாங்கர் லைன் அண்ட் ஒரு ஷார்ட்டர் லைனை வச்சு ஒரு சிம்பிளாக ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ இந்த லாங்கர் லைன் அப்படின்றது ஒரு பொட்டன்ஷியல் ஹையர் பொட்டன்ஷியல் ரீஜியனாகவும், மைனஸ் அப்படின்றது தட் மீன்ஸ் ஷார்ட் லைன்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் பொட்டன்ஷியல் ரீஜியனாகவும் கன்சிடர் பண்ணலாம். பேட்ரி அப்படின்னா இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுப்போம், 2 or more செல்ஸ் கனெக்டாக இருந்தது அப்படின்னா அதை பேட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ செல்லோட சிம்பிளையே இங்கே வந்து எத்தனை செல்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணுறோமோ அது வந்து ஃபுல்லாக பேட்ரின்னு சொல்லிடலாம். இங்கே வந்து நான் ஒரு 5 செல்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 or more செல்ஸ் கனெக்ட் ஆயிருந்தாலே அது பேட்ரி தான். ஸோ அப்போ இந்த சிம்பிளே இங்கே மல்டிபிள் ஆகும். ஸோ இங்கேயும் அந்த லாங்கர் லைன் வந்து ஹையர் பொட்டன்ஷியல் ரீஜியனாகவும் ஷார்ட்டர் லைன் வந்து லோயர் பொட்டன்ஷியல் ரீஜியனாகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக்ஸ்லேருந்து இன்னையோட கிளாஸில் நீங்கள் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், எலக்ட்ரிக் கரண்ட், டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இந்த டாப்பிக்கை கிளியராக புரிஞ்சிட்ருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.